வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் அடி போற்றி. மலேசிய வேதாத்திரிய ஷட்சங்கத்துக்கு எண்ணின் முதல் வணக்கம். வாழ்க இந்த ஷட்சங்கம், வளர்க வளமுடன். 11 சித்தர்களும் வேதாத்திரியமும் பாகம் 196 இறை தத்துவம் என்ற தலைப்பில் மனிதனுடைய ஆரம்பகால வழிபாடு என்பது பற்றி 3 தொகுதிகளாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். 5 அறிவு விலங்கிலிருந்து 6வது அறிவாக மனிதன் வடிவம் பெறுவதற்கு ஏறக்குறைய 20 லட்சம் ஆண்டுகள் ஆகின என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். சாதாரண குரங்கு வகையிலிருந்து மனிதன் தோன்றவில்லை. குரங்கு வகைகளில் தனித்த குரங்கு வகையான உராங்குட்டான், சிம்பான்சி, கொரில்லா என பெயர்களைக் கொண்ட குரங்கு இனத்திலிருந்துதான் மனிதன் பரிணாமம் பெற்று வளர்ந்து வந்துள்ளான். அக்காலகட்டங்களில் இலை தழைகளை ஆடையாக கொண்டு காட்டுமிராண்டித்தனமாக மிருகங்களை வேட்டையாடி கொண்டு தங்களுடைய பசிகளை தீர்த்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய திருப்பத்தை மகரிஷி அவர்கள் தனது வைர வரிகளால் எழுதியுள்ளார்கள். அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். உயிரை உணர்ந்த மனிதன் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் உள்ள உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதன் பிற உயிர்கள் உணர்தலாக பெற்றிடும் சுக துக்க இயல்பினை உள்ளத்தால் யூகித்து மனம் இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் மனித உலகில் மனிதனிடம் தோன்றியதால் அறம் தோன்றிற்று. அந்த அறம் வளர்ந்து மதமாயிற்று. அந்த மதம் வளர்த்தோர் பெயரால் பலவாயிற்று. இக்கூற்றை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இன்றுள்ள முக்கிய மதங்களான இந்து மதத்தை தவிர மற்ற மதங்கள் என்று அழைக்கப்படும் கிறித்துவம், இஸ்லாமியம், புத்தம், சமணம் போன்ற மதங்கள் தோற்றுவிக்கப்பட்டவர்களுடைய பெயர்களால் அழைக்கப்படுகின்றன என்பதை நாம் அறிவோம். இந்து மதம் என்பதை பற்றி நாம் அறிய வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் இந்து மதத்தை யாரும் தோற்றுவிக்கப்படவில்லை. மனிதனாக மாறிய அக்காலம் தொட்டே அவனது வாழ்க்கை பண்பாட்டோடு பின்னி பிணைந்து வளர்ந்த மதம்தான் இந்து மதம். காலமாக இம்மண்ணில் அவதரித்த ரிஷிகள், முனிவர்கள், மகான்கள், யோகிகள், சித்தர்கள் ஆகியோர்கள் கண்டறிந்த புலன்களுக்கு எட்டாத உண்மைகளே இந்து மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளாகும். இந்து மத கருத்துக்களை அபௌருஷேய என அழைத்தனர் அக்காலத்தில். இதன் பொருள் மனிதனால் செய்யப்படாதவை என்பது. கடவுளே அனைத்துமாகி அனைத்தையும் ஆக்கி உள்ளதால் மனிதனால் ஆவது ஒன்றும் இல்லை என்பது இதனுடைய உட்பொருள். இந்து மதம் ஒரு கலாச்சாரமே தவிர மத கோட்பாடு அல்ல என்கிறார் நம்மளுடைய மகான் மகரிஷி அவர்கள். நமது முன்னோர் தமிழர்களுடைய வழிபாட்டு முறையினை இப்பொழுது நாம் பார்ப்போம். நம் தமிழினம்தான் நம் உலகத்தின் மூத்த குடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இந்த சொற்றொடர் தமிழனுடைய தொன்மையையும் வீரத்தையும் பறைசாற்றுகின்றது. பூமி உண்டாகி மனிதன் உருவான காலத்திலேயே ஆயுதங்களுடன் வாழ்ந்து கடவுளை தோற்றுவித்து வழிபாட்டு முறைகளை கண்டறிந்து வாழ்ந்த மிக பழமையான இனம்தான் தமிழினம். இதை இன்றைய அகழ்வு ஆராய்ச்சிகள் நிரூபணம் செய்கின்றன. தமிழன் ஒருவன்தான் ஆதிகாலம் தொட்டே நாகரிக பண்பாடோடு வாழ்ந்து வந்தவன். அப்பொழுதே அவன் நிலங்களை 5 பகுதிகளாக பிரித்து அந்தந்த நிலங்களின் அமைப்பும் தன்மைக்கும் ஏற்ப பயிர்களை விளைவித்து விவசாயம் செய்து அதற்கு உண்டான கடவுள்களையும் வழிபாட்டு முறைகளையும் கண்டறிந்தவன் தமிழன். அவன் கண்டறிந்த 5 நிலங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். முதல் நிலம் குறிஞ்சி என்பது. இந்த குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலையைச் சார்ந்த இடமுமாகும். இங்கு வாழ்கின்ற மக்களை குறவர்கள், குறத்தியர் என அழைத்தனர். இவர்களுடைய தொழில் மலைநெல் வளர்ப்பது, தேன் சேகரிப்பது, திணை விளைச்சல் செய்வது போன்றவைகளாகும். இவர்களுடைய கடவுள் முருகக் கடவுள் என்பது. இரண்டாவது நிலம் முல்லை எனப்படுவது. முல்லை நிலம் என்பது காடும் காட்டைச் சார்ந்த இடமுமாகும். இங்கு வாழ்ந்த மக்கள் இடையர், இடைச்சி, ஆயர் என அழைக்கப்பட்டனர். இவர்களுடைய தொழில் கால்நடை பராமரிப்பு, கால்நடை வளர்த்தல்.
இவர்களுடைய கடவுள் திருமால் என அழைக்கப்பட்டார். பால், வெண்ணெய், நெய் வைத்து வழிபாடு செய்வது இவர்களுடைய வழிபாட்டு முறையாகும். மூன்றாவது நிலம் மருதம் எனப்படுவது. மருதம் என்றால் வயலும் வயலைச் சார்ந்த இடமும். இதில் வாழ்ந்த மக்கள் உழவன், உழத்தியர் எனப்பட்டனர். இவர்களுடைய தொழில் விவசாயமாகும். இவர்கள் வணங்கிய கடவுள் இந்திரன் என்பவர். நான்காவது நிலம் நெய்தல் என அழைக்கப்படுகின்றது. நெய்தல் என்பது கடலும் கடலைச் சார்ந்த இடமுமாகும். இங்கு வாழ்ந்த மக்கள் பரதன், பரத்தியர், ஷேர்பன் என அழைக்கப்பட்டனர். இவர்களுடைய தொழில் மீன் பிடித்தல், உப்பு சேகரித்தல் ஆகும். இவர்களுடைய கடவுள் வருணன் எனப்படுவார். இவர்கள் மழையை கடவுளாக நினைத்து அவரையே அந்த மழையையே வழிபட்டு வந்தனர். ஐந்தாவது நிலம் எனப்படுவது பாலை நிலம். பாலை நிலம் என்பது மணலும் மணலைச் சார்ந்த இடமுமாகும். இதில் வாழ்ந்த மக்கள் மறவர், மறத்தியர், எயினர், விடலை, காளை என அழைக்கப்பட்டனர். இவர்களுடைய தொழில் நிறை கவர்தல், வழிப்பறி செய்தல். இவர்களுடைய கடவுள் துர்க்கை, கொற்றவை ஆகும்.